வீடியோ பண்ணுறது அது கட் ஆகிடுச்சு நடுவில். ஸோ பார்ட் 2 வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதான் இது எல்லாமே பகவான் தான் வந்திருக்கு. ஆகாய நம்ம சொல்கிறவன் எல்லாமே நான் சொல்கிறேன், இப்போ சொன்னேன் எல்லாமே அவர்கிட்ட தான் வந்தது. நடுவில் வர வந்துட்டு இடத்துல பண்ணாங்க. அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே அப்படி கிடையாது. நம்ம பகவானோட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அவரோட தான். அப்போ நான் சொன்னேனே, அப்போ நம்மளால் உலகத்தில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளால் உலகத்தில் நிறைய நாள் இருக்க போகிறோம். இந்த உலகம் நிறைய நாள் நம்ம உலகம் தான் பெருசு. ஏன் தெரியுமா? எனக்கு கதையை கேட்டேன். மகாவிஷ்ணு இருக்கார்ல, இப்போ தெரியும் நமக்கு காரணதக்ஷ விஷ்ணு, க்ஷீரதக்ஷ விஷ்ணு, கர்ப்போதக்ஷ விஷ்ணு, 3 விஷ்ணு. அப்புறம் மகாவிஷ்ணு அது தெரியும் நமக்கு. பரபிரம், விஸ்வரூபம், மகாகால், கால் மகாகால் எல்லாமே. பரபிரம்மம் பரபிரம் சொல்லுவது ஜோதிர்லிங்கம். பரபிரம் பிரம்மஜோத் பரபிரம். பரபிரம்னா விஸ்வரூபம் இருக்க கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம், அதான் பரபிரம். ரூபத்துலேருந்துமே நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு நிறைய கண்ணு இருக்கு. ஏன்? செவருக்கும் காது இருக்குன்னு சொல்லுவா. பட் இந்த செவத்துலேயும் இருக்காரு. இந்த பின்னாடி இந்த செவரு இருக்க இதுலேயும் பகவான் இருக்கார். என் உடம்புலையும் இருக்கார், பரமாத்மாவத்தில் இருக்கார், என் ஹிருதயத்துலேயும், என் நெஞ்சில். ஏன்? இந்த 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 ஷால், இந்த வேஷ்டிலையும் இருக்கார், இந்த ஷாலில், இந்த ஷர்ட்லேயும் இருக்கார். இப்போ நம்ம உடம்புல எவ்வளோ ரோம் சொல்லுவாள், இந்த ரோம் வீன்ஸ் இருக்குமே, ஹிந்தியில் ரோம் சொல்லுவாங்க. இப்போ பகவான் ரோம்லேருந்து அவரோட உடம்புலேருந்து உடம்பு ஃபுல்லாக அந்த நம்ம இந்த கை இருக்குல்ல, இந்த முடி இருக்க கை முடி, இதை எனக்கு பிடிச்சா எனக்கு எவ்வளோ இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி பகவானோட உடம்புலேருந்து பல்லாயிரம் கோடி கணக்கான உலகம் வந்திருக்கு. பல்லாயிரம் கோடிக்கணக்கான பிரம்மாண்ட அண்ட சரச்சரமே வந்திருக்கு. மகாவிஷ்ணு அதே மாதிரி. ஏன் தெரியுமா? இந்த உலகம் இருக்க, இந்த உலகம் இந்த உலகம் ஒரு பெருசு. இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் பெருசு நம்ம நினைக்கிறோம், சைஸ் பெருசு. நேற்று கதையில் கேட்டேன், இந்த பிரம்ம விமோன் லீலா ஆச்சுல்ல கிருஷ்ணர் கதையில், பிரம்ம விமோன் லீலா. அந்த பிரம்ம விமோன் லீலாலையும் பல 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 பிரம்மா இல்லை, பிரம்மாவுக்கு ஒரு நாள் நான் கதை சொல்லிடுறேன், மறந்துட்டேன், இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. அப்போ ஒரு நாள் பிரம்மா நான் சொன்னேன், உத்தவும் கிருஷ்ணரும் ஒரே மாதிரி இருப்பார் பார்க்க. ஏன்னா உத்தவ் யார்? கிருஷ்ண பரமாத்மா, அவரோட கசின் பிரதர். பல்ராமர் அவரோட சொந்த அண்ணன் தெரியும். ஆனால் உத்தவ் இருக்கார், அவரும் ஒரு பிரதர் தான். எனக்கு நேற்றுக்கு தான் தெரிஞ்சுது. உத்தவ் நான் உத்தவனா சாதாரண பக்தனா தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். நேற்றுக்கு தான் தெரிஞ்சுது. உத்தவர் உத்தவ் கிருஷ்ண லீலாலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ஒரு ரோல் அவர் பிளே பண்ணியிருக்கார். இப்போது உத்தவும் கிருஷ்ணர் பரமாத்மா பகவானை உத்தவும் கிருஷ்ணரிவாக ஒரே மாதிரி இருப்பார் பார்க்க. ஏன்னா 2 பேரும் கசின் பிரதர்ஸ் ஆச்சுல்ல, பிரதர்ஸ் தானே, 2 பிரதர்ஸ் தானே. அதனால் உத்தவும் கிருஷ்ணரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பார், பார்க்கவும் சேம். அப்படி ஆட்டம் உனக்கு அங்கே போகணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இடையில் கொடுக்க வருவான். அதனால் நம்ம முன்னேறினா நம்ம பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருப்பான். என்ன பண்ண முடியும்? நம்ம எதிர்த்து தான் போகணும். என்ன பண்ணணும்? சரி, நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அப்படி என்ன அவசரம் தெரியல வாழ்க்கை. அப்போ உத்தவும் கிருஷ்ணரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பார், ஒரே மாதிரி சேம், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, சேமாக இருப்பார். அப்போது
அப்போ நான் இப்போ உத்தவ பற்றி சொல்லினேன். அப்போ பிரம்ம விமோன்னு இல்லை, அதில் தான் வந்தேன். சாரி, கரெக்டாக ஞாபகம். இப்போ பிரம்ம விமோன்னு இல்லை என்னாச்சுன்னா, ஒரு தடவை பிரம்மா வந்து ஒரு தடவை நமக்கு தெரியும் பிரம்மாவும் இவர் யார் விஷ்ணு பக்தி, அவரும் பகவான் பக்தி தான், விஷ்ணு பக்தி, அவரும் பகவான் தான், பிரம்மா பகவான் தான் பிரம்மா. அப்போ பிரம்மா வந்து ஒரு தடவை துவாரகாவில் என்ன பார்க்க போற? கிருஷ்ணரை பார்க்க போற. அப்போ பிரம்மாவுக்கு வந்து ஒரு அகம்பாவம் வந்துடுது. இப்போ பிரம்மாட்டியும் இப்போ நம்ம கும்பிடுற சரஸ்வதி 2 டைப் சரஸ்வதி தான். ஒரு நமக்கு அறிவு கொடுக்குற சரஸ்வதி கலைவாணி, இன்னொரு சரஸ்வதி வந்து பிரம்மாவோட பத்தினி வைஃப் சரஸ்வதி. ஒரு சரஸ்வதி வந்து பகவான் கிருஷ்ணர் உருவாக்கியிருக்கார், விஷ்ணு வந்திருக்கார். அதுவும் வீணை வாசிப்பா, வேதம் கையில் வேதம் வச்சிருப்பா. ஆனால் இன்னொரு சரஸ்வதி இருக்கால, சரஸ்வதி தேவி வீணை கையில் வீணை, அப்புறம் கலைவாணி, அப்புறம் நாக்குல உட்காருவாள். 2 சரஸ்வதி இருக்காங்க. அதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுவேல், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது பிரம்மாவுக்கு வந்து ஒரு தடவை ரொம்ப அகம்பாக வந்துடுது, ப்ரைடு. அப்போ கமண்ட், இந்தியில் கமண்ட் சொல்லுவாள். சரி, ஸோ நான் இப்படியே போட்டுருந்தேன் ஸ்டால் மாதிரி. ஏன்னா அது நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது, விழுந்துகிட்டே இருக்குது. சும்மா மேலே தூக்கி போடணும்னு அடிக்கணும் கையால். அப்போ பிரம்மாவுக்கு வந்து ஒரு தடவை அகம்பாவம், கமண்ட்னா அகம்பாவம் வந்துடுது அவருக்கு அகம்பாவம் வந்துடுது. அகம்பாவத்துலேயும் ப்ரைடு. அந்த அகம்பாவத்தில் அவர் என்ன பண்ணார்னா, நான் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பிரம்மா இருக்கேன், இந்த உலகம் மட்டும்தான் இருக்குது, பாக்கியில் உலகமும் இல்லை, பாக்கி எந்த இடத்துலையும் பிரம்மா கிடையாது. அப்படி அகம்பாவம் வந்துடுது. அது அகம்பாவம் வந்ததுனால அந்த கேட் கீப்பர், துவாரகாவில் ஒரு கேட் கீப்பர் இருக்கார், பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி சொல்லுவார். அவர்கிட்ட போய் சொல்கிறார், செக்யூரிட்டி பிரம்மா சொல்கிறார், நான் பிரம்மா வந்திருக்கேன். இது கதையில் கேட்டேன் லெக்சர் சத்சங்கத்தில். அப்போது இது பிரம்மா வந்து தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியாதா? அவர் தான் அந்தர்யாமே ஆச்சு, அவர் முன்னாடி எல்லாம் தெரியும், அவர் பகவான் ஆச்சு சாட்சாத். அவருக்கு தான் தெரியும். நான் சொன்னேன், நமக்கு தான் ஃப்யூச்சர் இல்லாமல் ஃப்யூச்சர் என்ன போகிறது நமக்கு தெரியாது. நம்மளாம் மனுஷங்க, அவர் பகவான். அவருக்கு பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர், அப்புறம் போகிற இடத்துல 50 ஜென்மம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த ஜென்மம் நம்ம இப்படி, அடுத்த ஜென்மத்தில் என்னவோ பிறப்போம், போன ஜென்மம் என்னவோ இருந்தோம், என்னெல்லாம் இருந்தோம். பகவானுக்கு எல்லாம் வேணால் பகவானாச்சு, அவர் பகவானாச்சே, அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போது பிரம்மா வருது, பிரம்மாவுக்கு அகம்பா வந்தது. நேரில் பார்த்துடல, பகவான் அங்கேருந்தே பார்த்துட்டேன். பகவான் தெரியுமே, பரமாத்மா ரூபத்தை எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். ஆகாயம், சூரியன், நிலவு, நட்சத்திரம், வானம், சூரியன், சந்திரன் எல்லாமே அவர் விஸ்வரூபம் பார்த்தோம் தெரியும் நமக்கு. அப்போ அகம்பம் வந்ததுனால கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிரு, பகவான் தெரிஞ்சிரு. பிரம்மா வந்து ரொம்ப அகம்பாவம் காட்டுறான். இவன் தான் நினச்சிட்டு இவன் மட்டும்தான் ஒரு பிரம்மா, பாக்கி யாருமே உலகமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி அகம்பாவத்தில் பிரம்மா நினச்சா கிருஷ்ணனுக்கு தெரியுது, கிருஷ்ணனுக்கா தெரியாது. பிரம்மாவே படித்தது அவர் தான், நம்ம மனுஷங்களே படித்தது அவர் தான். அப்போ அவருக்கா தெரியாது, அவர் சாப்பிட்டது பகவானாச்சே. அவனுக்கு எல்லாம் தெரியும். பகவானுக்கு நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், பரமாத்மா நம்ம இதயத்தில் சப்போஸ் பரமாத்மா இல்லைன்னா அதனால பகவானுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம். ஏன்னா அவர் உடம்புக்குள்ளே இருக்கு, அவர் உடம்பு இருக்குல்ல, அவரோட பாடி, அவர் உடம்புக்குள்ளே தான் நம்ம உடம்பு, நம்ம இந்த உலகமே உட்காண்டிருக்கு. அவர் நம்ம பகவானை நம்மளோட பழைய கில்லாடி ஆகும். அவருக்கு என்ன ஆக போகிறது, இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறது,
எப்போ என்ன ஆக போகிறது, ஒரு செகண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நம்மளை காப்பாற்றிட்டு எனக்கு சொன்னேன். ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் என்ன ஆக போகிறது, என்ன நடக்க போகிறது, நல்ல நடக்க போகிறதா கெட்ட நடக்க போகிறதா எல்லாமே அவர் தெரியும். ஏன்னா அவர் பகவான், நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்மளையும் அவரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கு, என்ன மனுஷ உடம்பு, பகவானுக்கு அதே மாதிரி உடம்பு தான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 கை 2 கால் 2 கண்ணு 2 காது, மூக்கு, வாய், நாக்கு, டங்கு, முடி, மண்டை, புத்தி, விரல்கள், கை, கால், சொன்ன ஹிருதயம், அப்புறம் நம்ம கிட்னி, அவ்வளோதானே. ஆனால் பகவான் உடம்பு வந்து எப்படின்னா தேவி தேவனுமே பிராமணா அது ஃபாலோ பண்ண, அவர் பகவான் பூனல் போடுவார். பகவானே பண்ணுறாரு, நம்மளாம் ஃபாலோ பண்ண முடியாதா? அவர் ஃபாலோ பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆனால் பகவான் உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஏற்க பகவான் தான், அவர் சுத்தமாகவும் இருக்கும். அவர் சுத்தமான அவசியம் இல்லை, குளிக்கணும் அவசியம் கிடையாது. அவர் உடம்பு ஏற்கனவே சுத்தமாக தான் வரும். உடம்புல சந்தன வாசனை வரும், அவர் குளிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான் வந்து கண்ணால் அவரால் சாப்பிட முடியும், கண்ணால் பார்க்க முடியும். சாரி, அப்போ கண்ணால் பார்க்க முடியும், நம்மளால் கண்ணால் பார்க்க தான் முடியும். அவரால் கண்ணால் பேச முடியும், அவர் காதால் அவரால் நம்ம காதால் கேட்போம், அவரால் காதால் பார்க்க முடியும். வாயால் அவரால் என்னென்ன பண்ண முடியும். பகவான் ஆச்சு அவரால் நம்ம கையால் தான் சாப்பிடுவோம். பகவானால் காலால், அவர் கால சரண் கமல் பாதம், அவர் பாதம். ஆனால் பகவான் விஷ்ணு பாதம் தெரியும், சரண் கமல் பாதம் தெரியும் நம்ம, அவர் எப்படி இருக்கும் அழகு. அதே மாதிரி கிருஷ்ணரோட தான். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், விஷ்ணு கிருஷ்ணர் 2 பேருமே சுதர்சனம். துளசி பத்திரம் ரொம்ப பிடிக்கும், துளசி பத்திரம். கருட வாகனம் 2 பேருக்குமே. அப்புறம் ஆஞ்சநேயர் அவர் பக்தர். வேற என்னது, கஜேந்திர மோட்ச கதை தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருப்பீங்க கஜேந்திர மோட்சம் கதை. அப்புறம் விஷ்ணுக்கும் கிருஷ்ணனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சுதர்ஷன் சக்கரம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், சக்கரத்தால் வரும். அப்புறம் 2 பேரும் மயில் வச்சிருப்பா, 2 பேரும் கலர். ஆனால் தத்துவம் வந்து விஷ்ணுவுக்கு சதுர்புஜம் 4, சதுர்புஜம். விஷ்ணு பகவான் பெருமாள் 4 கை, கிருஷ்ணருக்கு 2 கை, புல்லாமல் வச்சிருக்கோம். நம்மள மாதிரியே உடம்பு. அதனால பகவானுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கும் அதே மாதிரி உடம்பு பிடிச்சிருக்கு. இப்போ ஆனால் பகவான் உடம்பு வாசனையாக இருக்கும், நம்ம உடம்புலாம் நாத்தம் பிடிச்ச உடம்பு. ஏன்னா நம்மளாம் மண்ணால் உடம்பு, கலியுகம், நம்மளாம் சாதாரண மனுஷன் தான். நம்ம உடம்புல ஆத்மா தான், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு தானே. இப்போ நம்ம உடம்புல நாரும், நம்ம நம்ம பாத்ரூம் போவோம், நம்ம குளிக்காட்டாலும் பகவான் அப்படி அவர் குளிக்கணும் அவசியமே கிடையாது. அதாவது கோலோகதாமில் சூரியன் சந்திரன் வரதுக்கு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, பகவானோட தாம் இருக்கே, அவர் கோலோகதாம், அவரோட தாம் இருக்கே. அவர் தாம் வந்து அப்படியே அவர் உடம்பே தேஜஸ் தான், அவர் ரொம்ப பிரகாசம். கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து, அதனால் பகவான் வந்து யாரும் அவர் ஈஸியாக பார்க்க முடியாது. அவர் நான் நிதி வந்து சொன்னேன், எனக்கு நிதி வந்து விருந்தாவனத்தில் நிதி வந்து இருக்கார். டெய்லி ராத்திரி பகவான் வந்து ராஸ்லீலே பண்ணுவார், அவ்வளோ ஈஸி கிடையாது பார்க்குறது பகவான். அதே மாதிரி கிருஷ்ணரை பகவானை எந்த கடவுள் பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தேவதேவர்கள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் உடம்பு இருக்குது, அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ சந்தன வாசம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பா, அவ்வளோ தேஜஸாக இருப்பா பார்க்க. அவள் தேஜஸ்க்கு அவளை பார்க்க போனாலுமே அவ்வளோ லைட்டாக அவ்வளோ தேஜஸாக இருக்கும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இந்த 0 வோல்ட்ஸ் டியூப்லைட் இருக்கு, 0 வோல்ட்ஸ் பல்பு,
திடீர்னு நம்ம கண்ணில் எப்படி நம்ம இப்படி கண்ணை அப்படி கூசுறது கரெக்டு, அப்படி கூசும் நம்ம கண்ணு. நான் அவ்வளோ தேய்ச்சி இருக்கு தேவி தேவர்களோடு பகவானோட உடம்புலாம் நான் பார்க்கவே முடியாது பகவான். ஸோ அப்போ பிரம்மாவுக்கு வந்து அகம்பா வந்துடுது, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சுது. அப்போ கிருஷ்ணர் உடனே என்ன பண்ணுறேன்னா பகவான் வந்து தன் மனசு நினச்சிண்டு தன் மனசு நினைக்கிறேன் அவர் நினைச்சாலே போகிற எல்லாம் நடத்தும். மனசில் எல்லா கோடிக்கணக்கான எல்லா பிரம்மா அண்ட சரச்சாரம் எல்லா கோடிக்கணக்கான பிரம்மான்னு இருக்க எல்லா பிரம்மாயும் கூப்பிடுறார். அப்போ நிறையா கதை கேட்டேன். ஒரு உலகமுமே தனித்தனி உலகம். இந்த உலகம் சைஸ் பெருசாக இருக்குன்னா இன்னொரு உலகம் சைஸ் சின்னதாக இருக்கும், சைஸும் தனி. இப்போ ஒரு உலகத்தில் இப்போ இந்த உலகத்தில் வச்சுக்கோ 4 முக்கி சதுர்முகி பிரம்மா. இப்போ இதே உலகத்தில் பேரல் யூனிவர்ஸில் 3 பிரம்மா, ஒரு பிரம்மா 10 கோடிக்கணக்கான தலை பிரம்மா வேறு வித்தியாசமாக இருப்பா. அதே மாதிரி அண்ட சராச்சரம் பிரம்மா விஷ்ணு எவ்வளோ விஷ்ணு பிரம்மா இருப்பா. அப்படி சொல்கிறேன் இந்த கதையில். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம லைஃபுங்கிறதே நம்ம இந்த உலகம் மட்டும்தான் பெருசு, நம்ம பிரச்சனை பெருசு நினைக்கிறோம். ஒன்றுமே கிடையாது நம்ம பிரச்சனைலாம். அப்புறம் கர்ப்போதக்ஷ விஷ்ணு இருக்கார்ல, கர்ப்போதக்ஷ விஷ்ணு தான் அவரோட வயிற்று, அவரோட நாபி வயிற்று இருக்குல்ல, வயிறு அவரோட நாபி தொப்புள் கொடி தொப்புள், அவரோட தொப்புள்லேருந்து தான் நாபிலேருந்து தான் பிரம்மா வரார். ஃபோட்டோலாம் பார்த்துருப்பேன், விஷ்ணு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பேன். இப்போ பிரம்மா வரார், வந்ததுக்கப்புறம் அப்போது அதை மகாவிஷ்ணு அதுலேருந்து பிரம்மாவே வர. அப்போ மகாவிஷ்ணு கர்ப்போதக்ஷ மகாவிஷ்ணு ஏதோ விஷ்ணு கர்ப்போதக்ஷ விஷ்ணு தான் மகாவிஷ்ணுவோ கர்ப்போதக்ஷ விஷ்ணு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு விஷ்ணு வந்து நம்மெல்லாம் படிச்சிருக்கு. அவர் தான் பரமாத்மா உலகத்துலேயும் இருக்கார், இந்த உலகத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கார், பாதுகாக்கிறார். மகாவிஷ்ணு தான் ஐ திங்க் ஏதோ ஒரு விஷ்ணு. அப்போது விஷ்ணு பகவான் வந்து மூச்சு விட்டுறனா, மகாவிஷ்ணு மூச்சு விட்டுறனா இந்த உலகம் உருவாருது, பல கோடிக்கான உலகம் உருவாருது. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம், விஷ்ணுனால் தான், மகாவிஷ்ணுனால் தான். அவர் மூச்சு இழுத்தர்னா வைங்கோ இந்த உலகம் அவ்வளோதான் போச்சு, எல்லாரும் அழிஞ்சிருவார். அவர் மூச்சு விடுறனால்தான் இந்த உலகம் இன்னும் இருக்குது, அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். மூச்சை இழுத்தர்னா இப்படி ஒரு செகண்ட் நம்ம எப்படி நம்ம உடம்பு எடுத்துனோமா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம் காட்டுறோம். அப்போது அந்த கல்ப ஒரு ஏஜ்ன்னு சொல்லுவோம், மாயு கல்புன்னு சொல்லுவார் ஒரு ஏஜ். How many times human breath? அப்போ மினிட் அண்ட் டே, அப்போ நம்ம மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம், ஒரு மினிட், ஒரு செகண்ட், ஒரு மினிட், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறாங்கன்னா பிறந்ததுலேருந்து எத்தனை தடவை சாகர வரைக்கும் எத்தனை தடவை எவ்வளோ நாள் எவ்வளோ மூச்சு விட்டுருக்கான். மூச்சு இழுத்து விடுறோம்ல நம்ம ஆக்சிஜன், நம்ம மூச்சு விடுறோமே, அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். எத்தனை தடவை? அட் ரெஸ்ட் அ ஹெல்தி அடல்ட் டைப்பிக்கலி breathes 12 to 20 times per minute. ஏப்பா பிறந்ததுலேருந்தே நம்ம சாகர வரைக்கும் நான் சொல்கிறேன் 12 to 20 times per minute, which translate நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம சாகர வரைக்கும் 12 to 20 times per minute, which translates into
approximately 17,000 to 30,000 breaths per day. அப்பா, பிறந்ததுலேருந்தே நம்ம கடைசி மூச்சு நம்ம சாகிற வரைக்கும் அதான் சொல்கிறேன் நான். அப்போ here's more the detailed breakdown. Breath per minute, மூச்சு விடுறது. A normal respiratory rate for a resting adult is between 12 and 20 breaths per minute. Breaths per day, மூச்சு விடுறது, ஆக்சிஜன். அப்புறமா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது. அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல் அதுவும் இருக்குது. ஆக்சிஜன் சிஸ்டம், ஆக்சிஜன் லெவல் நமக்கு இருக்குது. பகவான் வந்து நம்ம உடம்ப ஒரு ரோபோட் மாதிரி நம்ம உடம்ப, அதாவது மனுஷ வாழ்க்கை எவ்வளோ நல்லதுங்கிற துர்லங்கிற இந்த பகவான் நம்ம உலகத்தை ஒரு பாட்டும் எலும்பு, மசில்ஸ், நரம்பு, வீன்ஸ், நர்வ்ஸ், ரத்தம், இதெல்லாம் ஒரு வேல்யூ ஃபங்க்ஷனிங் அவ்வளோ ஃபங்க்ஷன் சிஸ்டமாக படிச்சு நம்ம உடம்ப, இந்த மனுஷ உடம்ப அவ்வளோ ஃபங்க்ஷன். என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு உடம்புக்குள்ள என்னெல்லாமோ நிறைய விலை மதிப்பான பொருளாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம ஏன்னு. இந்த கிட்னி இருக்குல்ல, 2 கிட்னி இருக்கிறதுக்கு நம்ம உயிரோடு நமக்கு வேணும். 2 கிட்னி. நம்ம செத்துக்கு அப்புறம் சப்போஸ் நம்ம கிட்னியை விற்றோம்னா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 2 கிட்னியுமே விற்றோம்னா கிட்னி. ஆனால் அவனை விலை ஜாஸ்தியான பொறுப்பு இதெல்லாம். நம்ம ஹியூமன் பாடி, இந்த மனுஷ உடம்பு ஒரு பாட்டும் ஒரு பாட்டும் அவ்வளோ வேல்யூவானது, அவ்வளோ மதிப்பான பொருள். அதனால தான் பகவான், அதனால் நம்ம உடம்பு நம்ம கவனிக்க சொல்லியிருக்கா. நம்ம ஒரு உடம்புல ஒரு பாட்டும் இம்பார்ட்டன்ட். நமக்கு அவ்வளோ முக்கியமான கண்ணு தான் உலகத்தில். நம்ம மனுஷ வாழ்க்கையிலே உடம்புல முக்கியமான பாட்டே கண்ணு. கண்ணும் ஹிருதயம், கண்ணும் ஹார்ட், பிரெயின், புத்தி, அப்புறம் கிட்னி. இது 4 உடம்புல இல்லைன்னா மூச்சு, ஆக்சிஜன், மூச்சு, பிராணம் நம்மளோட. இதை 4 5 இந்த 5மே இல்லை நம்ம உடம்புக்குள்ள. கை கால் இல்லாட்டாலும் ஓட்டிடலாம். ஆனால் 5 உடம்புல இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது, உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ 17,000 to 30,000 டைம்ஸ் அ டே, பர் டே, டெய்லி மூச்சு விடுறது, பிரெத். அப்புறம் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் breathing rate. Breathing rate can vary depending on age, activity level and overall health. For example, children to breathe faster than adults and exercise increases breathing rate. அப்போ நம்ம இந்த ஹார்ட் பீட், நம்மளோட ஹிருதயம், அதுவும் நான் சொல்லிடுற மாட்டேன். நம்ம ஹார்ட் பீட் இருக்க, நம்ம இந்த ஹிருதயம் ஓடுறதுல, துடிக்கிறதுல, ஹிருதயம் ஹார்ட் பீட் ஓடுறத ரன்னார ஃபாஸ்ட்டாக நம்ம ஹார்ட் பீட் சவுண்ட் நமக்கு கேட்கும். சில டைம் நம்ம காலை மூடிட்டு நம்ம கதை கேட்டோம்னா நம்ம ஹார்ட் பீட் சவுண்டே கேட்கும். நமக்கு டிக் 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 குடுக் 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 அப்படி கேட்கும். நம்ம உடம்புல ஒரு சவுண்டு, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன்னா இதுவும் சவுண்டு, வைப்ரேஷன் சவுண்டு. அதே மாதிரி அப்புறம் அடுத்தது பண்ணுறேன் பிரெத்திங். ஏன்னா ஹார்ட் பீட் நின்றுட்டு நான் உடம்புல முக்கியமான ஹார்ட்டு தான், ரொம்பவே முக்கியமானது ஹார்ட்டு. ஹார்ட் தானே மெயின் பாயிண்ட்டு, மெயின் ஸ்விட்ச், அது மெயின் பார்ட்டு. ஹார்ட் போயிடுத்துனா, ஹார்ட் நின்றுடுத்துனா அவ்வளோதான், அவுட். அந்த மனுஷன் அவுட், யமலோகத்துக்கு போயிடுவான், இல்லைன்னா கைலாசம் வைகுண்டம் போயிடுவான். ஹார்ட் போயிடுத்துனா, ஹார்ட் நின்று
ஹார்ட்டு பிட் ஸ்டாப் ஆகிடுதுண்ணா. ரொம்பவே மெயின் அதுதான். அப்புறம் பிரெத்திங் அண்ட் ஹெல்த். நான் சொன்னேண்ணே, ரெஸ்பிரேட்டரி ரேட் அவுட் சைட் நார்மல் ரேஞ்ச் அண்டர் 12 or over 25 breaths per minute while resting may indicate an underlying health condition. நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம உடல் பயிற்சி பண்ணுறோமோ, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, நல்ல உணவு சாப்பாடுறோமோ, சீக்கிரம் இந்த யோகா பிராணாயம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, அப்படி தான் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நிறைய பேர் பாருங்க வயசான காலத்துலேயும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். நிறைய பேர் பாருங்க, வெளிலாம் நிறைய பேர் பார்த்துக்காரு இந்த காலத்துலேயும் காலம்பரத்து ஜாகிங் போகிறது, வயசான காலத்துலேயும். அது எவ்வளோ வயசில்? 55 வயசுலாம் இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கேன் 70+, அதுக்கு மேலேயும். உங்களுக்கு வேணால் நீங்கள் போயிட்டோம் எனக்கு இடைஞ்சல் பண்ணாங்க, போயிட்டோம். எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல். சாரி, நீங்கள் மஞ்சள் வீடியோவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, நான் கோவப்படாமல் இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சாரி, கோவப்படாமல் இருக்கேன், இரிட்டேஷனாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, அதான் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வருது, அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்த நம்ம போகலாம், கண்டினியூ பண்ணலாம். அப்போது நான் சொன்னேன்னே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம். நான் 70-80 இருக்காது ஓல்டேஜ், ஓல்டேஜ் பர்சன், ஓல்டேஜ் பீப்புள் அவளை வருமா, எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே பென்ஷன் வரும் சரி, ஆனால் அவளும் ஆனாலும் வீட்டில் சும்மா உட்கார, டைம் பாஸ் உட்கார, சும்மா தடிமானம் உட்காந்துருவா, சும்மா உட்கார மாட்டான். எதாவது ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே டைம் பாஸ் வேணுமா அவளுக்குமே. நம்ம லைஃபே, நம்ம வாழ்க்கையே ஒரு டைம் பாஸ் தான். பிறந்ததுலேருந்தே சாகர வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும், குழந்தைலேருந்து இளமை பருவத்துலேருந்து வயசான பருவத்து வரைக்கும், ஓல்டேஜ் வரைக்கும் எல்லாம் வாழ்க்கை நம்ம டைம் பாஸாக தான் ஓடுறது. ஒன்றும் என்ஜாய்மெண்ட் இல்லை இதில். என்ஜாய்மெண்ட் எதுன்னு தெரியுமா? ஏன் நம்ம இஸ்கான்லேயே சொல்லியிருந்தானே, இது கதையில் கேட்டேன். நம்ம மஞ்சூரியன் சாப்பிட்றோம், நம்ம இஸ்கான்லேயே சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. நம்ம கிருஷ்ணாட்டி விட்டு இஸ்கான்லேயும் கிருஷ்ணா விட்டு மஞ்சூரியன் சாப்பிடலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் வீட்டில் பண்ணுறோம், அது வெளியிலேருந்து இல்லை. ஏன்னா வெளியிலலாம் நிறைய கார்லிக் ஆனியன் போடுறான். எங்கள் இஸ்கானில் சாப்பிட மட்டும் தெரியும். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் இஸ்கானில் சாப்பிட மாட்டோம். ஆனியன் கார்லிக் அவாய்ட் பண்ணுவோம், பூண்டு வெங்காயம். ஏன்னா இப்போ நிறைய பாருங்க, இந்த அலோபதி மாத்திரை இருக்கேன், மெடிசின் ஆயுர்வேதிக், அதுலேயுமே பூண்டு ஒரு சின்ன அது பவுடராக்கி போடுறோம், கெமிக்கல். அதுலேயும் நம்ம சாப்பிட்றோமே, மருந்து மாத்திரை சாப்பிட்றோமே, அதுலேயும் பூண்டு வெங்காயத்துலேயும் கலக்க தான் செய்கிறோம், கொஞ்சம் கெமிக்கல். நிறைய ஸ்டாக்ஸில் வரும், நிறைய கடையில் வரும், மெடிக்கலில் வரும். டாக்டருக்கு அட்வைஸ் கேட்டுவா, அவள் சொல்லுவா அப்படின்னா. அதனால் எங்கள் இஸ்கானில் பூண்டு வெங்காயம் மட்டும் அவாய்ட் பண்ணுவான், சாப்பிட மாட்டேன். சாய் காஃபி நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், பூண்டு வெங்காயம் மட்டும். என்ன இதா இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில், கிருஷ்ண பக்தியில் ரொம்ப சுத்தமாக இருப்போம். ஐயங்கார்கார் எப்படி மடி பார்ப்பாலோ சுத்தமாக இருப்பாலோ, ரொம்ப சுத்தமாக பியூராக இருப்போம் ரொம்ப இஸ்கானில். ஏன்னா அது பக்தியாச்சே. அதனால் பக்தி விஷயத்தில், பகவான் விஷயத்தில் யாருமே பொய்யா விளையாடணும் அவசியம் இல்லை, விளையாடவும் மாட்டான். ஏன்னா அப்படி விளையாடவும் மாட்டான். அதனால் பகவானுக்கு தெரியும், பகவான் அடிச்சிடும் தெரியும் நமக்கு. அதனால் இஸ்கானில் தீக்ஷா வாங்கினாலுமே, இனிஷியேஷன் தீக்ஷா வாங்கினாலுமே 16 rounds பிரபுபாதா சொன்ன, எங்கள் குரு பிரபுபாதா சொன்னது, இந்த குரு சொன்னது 16 rounds. இஸ்கான் ஆச்சாரியா, இஸ்கான் ஃபவுண்டர் பிரபுபாதா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரியும். 16 round 16 rounds கம்பல்சரி டெய்லி பண்ணியே ஆனோம். ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு நாள் நம்ம விட்டோம்னா, நான் தீட்சா எடுத்தாலும் சொல்கிறேன், நான் தீட்சா எடுத்தாலும் சொல்கிறேன், நம்மளாம் நம்ம இஷ்டம், அது நம்மளாம் எவ்வளோ முடியறதோ.
2 மாலையோ 4 மாலையோ 5 மாலையோ 10 மாலையோ நம்மளால் எவ்வளோ முடியுது? நம்மளும் நினச்சா சோலாக பண்ணலாம். நம்ம முடிஞ்சா நம்மளும் பண்ணலாம். ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வேலையிலே இருக்கோம். நம்ம வீட்டில் பிஸியாக இருக்கோமே. நம்ம ஆஃபீஸ் போயிட்டு அது பண்ணிட்டு, ஆனால் நம்மளாலாம் முடியாது. தீட்சை எடுத்தவரையும் முடியும். அவளும் நம்மளோட தானே இருக்கா. பாதி பௌதிக உலகம், பாதி ஆன்மீக உலகம். நம்மளால பக்தியில் ஃபுல்லாக நுழையலை. பக்தி மார்க்கத்தில், பக்தி வழியில் ஃபுல்லாக போகல. பாதி மெட்டீரியல், பாதி பௌதிக உலகம், பாதி ஆன்மீக உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆனால் ஜாஸ்தினா அதுக்கு வேல்யூ கொடுப்பேன் நான். என்னோட ஒப்பீனியன் யார் ஒப்பீனியன் எப்படி தெரியல. என்னோட ஒப்பீனியன் ஜாஸ்தி கொடுப்பேன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான். குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். குடும்பமும் கிடையாது. இல்லை, கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஃபிக்ஸ். அப்படி தான் ஜாஸ்தி கொடுக்கறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான். நான் உண்மையாக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் நான் இது கொடுப்பேன். இது சப்போர்ட், வேல்யூ கொடுப்பேன். ஏன்னா அதுதான் உண்மை. நிஜமாவே பக்தி பௌதிக உலகம் தான் ஆன்மீக உலகம். கடவுள் பக்தி, பகவத் பக்தி, அதுதான் உண்மை. அதுக்காக தான் அந்த மனுஷன் உடம்பே கிடையாது. அதுக்காக இந்த வாழ்க்கையை படைக்கப்பட்டிருக்கு. அதை யாருக்கும் புரியல. இந்த இந்த பௌதிக உலகத்தை நம்ம இச்சா வைக்கிறோமே, ஆசை வைக்கிறோமே. இதை இன்ஜினியர், டாக்டராக, கலெக்டராக, அதுவாக இதாக அது ஒரு நாள் மண்ணாங்கட்டி யூஸ் ஆக போகிறது. நமக்கு உண்மையான யூஸ் ஆக போகிறதுனா இதுக்கு நம்ம படிக்கிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், அது எஸ்எஸ்சி, இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். உண்மையாகவே இப்போ எய்ம்னு என்ன தெரியுமா? உண்மையான எய்ம் இங்கே இஸ்கானில் சொல்லுவா, கிருஷ்ண பக்தியில், ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டு சொல்லுவா, கிருஷ்ண பகவான் பக்தி, பகவத் சேவை, பகவான் பக்தி தான் உண்மையான எய்ம். அதான் உண்மையான லட்சியம், அதான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான லைஃபு. அதுதான். பாக்கியெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமே, இதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா டைம் பாஸ். ஏதோ இருக்கோம், ஏதோ எல்லோரும் இருக்கோமே, நம்ம இருக்கோம், டைம் பாஸ். இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது. இதெல்லாம் ஒரு கச்சடா, டஸ்ட்பின் பாக்ஸ். டிவி எப்படி நாங்கள் இஸ்கான் சொல்லுவா, டிவி இருக்கோமே, சீரியலாக பார்க்குறோமே, இதெல்லாம் இடியட் பாக்ஸ்னால் இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு சண்டை நடக்கும், நம்மளும் அடித்து மண்டையை எப்படி மண்டையை உடைச்சிப்போம், மண்டை உடையும். ஆனால் உண்மையான இது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எய்ம்னா அது பக்தி தான். அது உண்மை தான், பொய் கிடையாது. அது உண்மை தான். யார்கிட்டனா கேட்டுப்பாங்க. எங்கள் இஸ்கானில் சொல்கிறேன் ஸ்பெஷலாக. யார்கிட்டனா கேட்டுவாங்க. பெரிய ஆசிரியர், பெரிய சந்து மகாராஜா, பெரிய சன்னியாசி, பெரிய குரு ஆச்சாரியர்கள்கிட்ட கேட்டு வருவோம். அவெல்லாம் கேட்டு வருவோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் மட்டீரியல் லைஃப்பும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மட்டீரியல் வேர்ல்டுக்கு லைஃபு வாழ்க்கை வித்தியாசம். அவள் எது பெஸ்ட்டுன்னு அவள்கிட்ட கேட்டு பாருங்க. அவள் சொல்லுவா அதே நான் சொன்ன வார்த்தை அவளும் அதே தான் சொல்லுவாள். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் பெஸ்ட்டு. அதான் உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்க போகிறது. அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷம். அதான் நம்மளை காப்பாற்ற போகிறது. அதான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கிடைக்கிறது. நான் வாழ்க்கையோட மருந்து, வாழ்க்கையோட பிரச்சனை மருந்தே பகவான் மந்திரம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான். அதான் நேற்றுக்கு நான் ஒரு கொஷின் கேட்டேன். நான் இந்த கதையில் லெக்சர் கேட்டேன், சத்சங்கம் போன அப்போ கொஷின் கேட்டேன் அந்த பிரபுஜிட்ட. நான் பதில் சொன்னேன். அப்புறம் கேட்டேன், அவர் அதுக்கு முன்னாடி சொன்னார். அதாவது இந்த யுகத்தில் நம்ம வாழ்கிறோம், இந்த கலியுகத்தில் நம்ம இருக்கோமே, இந்த உலகத்தில் மனுஷனா, கலியுகத்தில் மனுஷன் புத்தி வந்து வேலை செய்யாது, பிரஷ்டாக இருக்கும் புத்தி. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம், எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அதனால் இதை மனுஷ புத்தி தெளிய வைக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணு, கலியுகத்தில் ஹரிநாமம், கிருஷ்ண பகவான் நமக்கு தெரியும், தசாவதாரம் தெரியும். ஆனால் 24 அவதாரத்துலேருந்து சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேருக்கு தெரியும். இஸ்கானில் கௌடியா வைஷ்ணவ இஸ்கான் இருக்கேன், குரு பரம்பரை, வைஷ்ணவ ஆச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுகத்தில் எதுக்கு வரார்? ஹரிநாமம், பகவான் நாமம், பகவத் சேவை, பகவத் பக்தி,
ஹரிநாமம் தான் இந்த உலகத்தை பரப்புறதுக்காக வர பக்தியை பரப்புறதுக்காக ஹரிநாம் சங்கீர்த்தனம், ஹரிநாம் பக்தி, ஹரி கதா, ஹரி பிரவச்சன், அந்த மாதிரி அதுக்காக தான் வரர் இந்த உலகத்தை முக்தி உத்தாருக்காக. அப்போ சொல்ற கதையை சொல்றேன் அவர். நம்ம இந்த உடம்புல நம்ம உடம்பு இந்த மனசு அழுக்குலேருந்து ரொம்ப இருக்கு. இந்த மனசு அழுக்குல இந்த கள்ள கபடம், பொறாமை, ஈர்ஷான்னு சொல்லுவோம். அதுவும் ஒன்று தான் ஈர்ஷா. அப்புறம் கெட்ட புத்தி, நல்ல புத்தி, கெட்ட புத்தி, இதெல்லாம் இந்த மாதிரி விஷம்லாம் இந்த 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 நெஞ்சுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அப்போ இந்த ஆத்மா உடம்பு ஆத்மா இந்த இந்த ஹிருதயத்திலேயே பரமாத்மா பகவான் சாட்சாத் இருக்கார். சாட்சாத் உட்காந்துருக்கார் நெஞ்சுக்குள்ள கிருஷ்ணர். அப்போ அதாவது சொல்றா, எல்லா இடத்துலையும் பகவானை பாருங்க, எல்லா மனுஷன்லையும் பகவான் ரூபத்தில் பாருங்க. மரம் செடி எல்லாத்துலேயும் பகவான் ரூபத்தில் பாருங்க. அதனால மரத்தை வெட்டக்கூடாது சொல்லுவான் நிறைய பேர். ஏன்னா அதுவும் பகவான் தான். அப்புறம் நாய், நம்ம டாக்ஸ், அனிமல்ஸ், அதுலேயும் பகவானா பாருங்க. எல்லா மனுஷங்களையும் பகவானா பாருங்க. அப்போ அது உலகமே சொர்க்கம் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லா மனுஷன் எல்லா ஹிருதயத்துலையும் எல்லா மனுஷர் உடம்புல வீட்லையும் பகவானா பாருங்க. அவன் நல்லவனா பாருங்க. எல்லாம் அது உண்மைதானே. மனுஷங்கிறது இல்லை, எல்லாருக்கும் மனுஷ உடம்பு தான் கிடைச்சிருக்கு. எல்லாம் மனுஷ உடம்பு தான், எல்லாரும் மனுஷன் தான் எல்லாரும். ஆனால் எல்லாரும் பாடி தனி, அவள் பாடி தனி, ஆத்மாவும் தனியாக இருக்கலாம். உண்மை சொல்லுவோம், ஆத்மாவும் ஒன்று தான். ஆனால் ஆத்மாவும் தனி. எல்லாரும் திங்கிங் தனி, எல்லாரும் லைஃப் தனி. ஆனால் மனுஷ உடம்புங்கிறது இந்த செதை, இந்த ஸ்கின் இருக்கு, இந்த மூஞ்சி, இந்த ஃபேஸு, உருவம், உடம்பு, இதெல்லாம் ஒன்று தானே. ஆனால் அவள் பாடி வேற. சிலவருக்கு வியாதி இருக்கும், சிலவருக்கு கேன்சர் இருக்கும், சிலவர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பா, சிலவருக்கு கேன்சர் இருக்கும், சிலவர் டயபெட்டிஸ் இருக்கும், சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், அப்படி சிலவர் வியாதி இருக்காது. அப்போ பாடி டிஃப்ரெண்ட்டு, பிரெயின் திங்கிங் டிஃப்ரெண்ட். எல்லாரும் திங்கிங் டிஃப்ரெண்ட். யோசனை சிந்திக்கிற சக்தி அது தனி, சிந்திக்கிற சக்தி தனி, திங்கிங் தனி. எல்லாரோட லைஃப் தனி, எல்லாரோட வாழ்க்கைங்கிறது தனி, லைஃப் தனி, அவ லைஃப் தனி. எல்லா லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் திங்கிங் ஒரே மாதிரி இருக்காது. எதுமா இப்போ ஒருத்தனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னா இன்னொருத்தனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு வேற எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு இப்போ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைனா, இன்னொருத்தனுக்கு ஐஏஎஸ், கலெக்டர் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் அண்ணா ஆசையாக இருக்கும். ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னா இன்னொருத்தருக்கு ஆர்மியில் போகணும்னு ஆசையாக இருக்கும். இன்னொருத்தருக்கு போலீஸாக ஆகணும்னு ஆசையாக இருக்கும். இன்னொருத்தனுக்கு எதா ஏரோஸ்டேஜ், எதா ஃப்ளைட்டில் பைலட் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் திங்கிங் தனி, எல்லாரோட வாழ்க்கை லைஃபுங்கிறது தனி. ஆனால் மனுஷ உடம்பு எல்லாம் பார்க்குற ஒரே மாதிரி தான். மனுஷங்கிறது எல்லாம் ஒன்று தான். ஆனால் பாடி தனி, கெப்பாசிட்டி தனி, திங்கிங் அவர் ரேஞ்ச் தனி, அப்படி பவர் தனி. இது புரிஞ்சுக்கும். அப்போ நான் சொன்னேன், கோலோக் தாம்ல இன்னும் 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்புறம் நாளைக்கு நான் அன்றைக்கே நான் ஆதிகேஷோ கோயிலை பற்றி நான் வீடியோ பண்ணேன். சில கொஞ்சம் ப்ராப்ளம்னால தெரியாமல் டெலிட் ஆகிட்ட வீடியோ. இதுதான் என் கூட நடக்கிறது எப்போவுமே. நான் அன்றைக்கே கொண்டு வந்தேன், சொன்னேன் அன்றைக்கி உங்கள்கிட்ட கொண்டு வரலாம் இருந்தேன். ஆனால் டெலிட் ஆகிடுது. நான் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு சொன்னேன். முன்னாடி நான் யூடியூப் சேனல் வெங்கடேஷ் லெக்சரில் இந்த கோயிலில், இந்த உலகத்தில், இந்த வேர்ல்டில், நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் எவ்வளோ கண்ட்ரியில் எவ்வளோ விஷ்ணு டெம்பிள்ஸ், எவ்வளோ இஸ்கான் டெம்பிள், இஸ்கான் கிருஷ்ணா டெம்பிள், கிருஷ்ணர் தனி டெம்பிள், கிருஷ்ணர் விஷ்ணு, அப்புறம் அவதாரங்கள் எவ்வளோ கோயில் இருக்குது. மொத்தம் 108 திவ்ய தேசம்ஸ் பெருமாள் கோயில். மொத்தம் 108 திவ்ய தேசம்ஸ்.
பெருமாள் கோயில் தெரியும் சொல்லேன். நான் அதில் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்க தனியாக. அந்த என்னோடய பழைய வீடியோ பாருங்கள் என்னோடய நான் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு நான் எவ்வளோ மெயின் கோயில் இருக்கோ அந்த கோயிலை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நாளைக்கு டாபிக் நான் கொண்டு வருவேன். அப்புறம் எவ்வளோ கோயில் இருக்குது, மெயின் கோயில் கிருஷ்ணரோட விஷ்ணுவோடும் பகவானோட, எவ்வளோ சிவன் கோயில் மாதிரி தனியாக நான் சொல்லிக்கிறேன் வரேன்னா. ஆனால் நாளைக்கு எவ்வளோ விஷ்ணு கோயில் இருக்காதுன்னா நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் சொல்லி டாபிக் கொண்டு வருவேன் மெயின் கோயில் பற்றி. மெயினாக திருப்பதி பாலாஜி கோயில், பெருமாள் கோயில், வெங்கடாச்சலபதி, அப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் இது அப்புறம் பார்த்தசாரதி மூலார்வாள் கோயில், சுந்தர வரதர் பெருமாள் கோயில், அத்திவரதர், ஸ்ரீரங்கம், அப்புறம் வீரராகவ சுவாமி, தேவநாத சுவாமி டெம்பிள், நிறைய கோயில்கள். தாந்தோண்டி மணி பெருமாள் கோயில், உப்பிலியப்பன், உடுப்பி கிருஷ்ணா, ஆதிகேசவ பெருமாள், குருவாரப்பன், நிறைய கோயில் இருக்குது. இதை மாதிரி பார்த்தசாரதி, மூலாலவார், நிறையபடி கோயில் இருக்குது. நான் மெயின் டாபிக் மெயின் கோயில் எவ்வளோ இருக்குது என்னங்க. இஸ்கான் திருப்பதி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இஸ்கான் வண்ணாரப்பேட்டை, இஸ்கான் ஈரோடு, கிருஷ்ணா டெம்பிள், கிருஷ்ணா டிவோட்டிஸ், வைஷ்ணவர்கள் நிறைய இஸ்கான் நிறைய இடத்துலையும் இருக்குது. இஸ்கான் டெம்பிள் உங்களுக்கு தெரியும். இப்போது ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ கொண்டு வரேன். நான் இப்போ சொல்லிட்டேன் நாளைக்கு என்ன டாபிக் பண்ண போகிறேன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் என்னோடய பர்சனல் ஒர்க் இருக்குது. அப்புறம் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வீடியோ கொண்டு வரேன். நான் இப்போது என்ன வேண்டிக்க நான் வாண்டேன். நான் 4 வருஷமாகவே நான் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நான் இனிமையாகவும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரட்டும், ஒரு விடிவு காலம், ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வரட்டும், ஒரு வெளிச்சம், ஒரு நல்ல நேரம் பிறக்கட்டும். தை மாதம் நல்ல பிறகு வருது. அதே மாதிரி நல்ல ஒரு காலம், ஒரு நல்ல லைஃப். நிறைய 4 வருஷம் நிறைய ஸ்ட்ரகல், நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தாச்சு. நிறைய லைஃப்பில் நிறைய ஹார்ட் டைம்ஸ் பார்த்தாச்சு, ஹார்ட் டேஸ் பார்த்தாச்சு. கஷ்டமான நாள் நிறைய பார்த்தாச்சு, கஷ்டம் நிறைய பட்டாச்சு. லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துச்சு. இனிமையாகவும் நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணுவோம், எனக்காக ப்ரே பண்ணுவோம். இனிமையாக லைஃப்பில் ஒரு ஒளி, ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல நடக்கட்டும். லைஃப்பில் நல்ல நேரம், நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகட்டும், நல்ல காலம், நல்ல நேரம் வரட்டும். அப்புறம் ஃபினான்ஷியலாகவும் இருக்குது, அதுக்காக நீங்கள் வேண்டிங்க. ரொம்ப அம்பானியானலாம் ஆசை கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். யார்கிட்ட எப்படி எவ்வளோ நார்மலாக இருக்கும், நார்மலாக எப்படி இருக்கும், நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கும். அப்புறம் பகவான் பக்தி, பயபக்தி. பகவான் வந்து நான் சொன்னேன், நான் டீப்பாக பக்தி போனால் பகவான் ரொம்ப சோதிப்பார். எந்த பக்தி இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தியோ, ஐயங்காரோ, நாராயணர் பக்தியோ, கிருஷ்ண பக்தியோ, பெருமாள் பக்தியோ, ராம பக்தியோ, சிவபக்தியோ, பாக்கி தேவி தேவர்கள் பக்தியோ, ஐயப்பா பக்தியோ, முருகன் பக்தியோ, புள்ளியார் பக்தியோ, எது இருந்தாலும் சரி. நம்ம இந்துவில் எவ்வளோ தேவி தேவர்கள் இருக்காரோ அவர் என்ன சொல்கிறேன், இந்து கடவுள் சம்மந்தம் பற்றி தான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா, மும்பை மகாராஷ்டிராவில் நம்ம சிவாஜி மகாராஷ்டிரா என்ன கும்பிட்டாரோ, நம்ம இந்தியாவில் பாரத் நாடில் பாரத் தேச கொடி, நம்ம இந்தியன் ஃப்ளாக் என்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டே நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், அதே நாட்டில் தான் சொல்கிறேன். அதே நாட்டில் தான் இவ்வளோ வருஷம் பிறந்து வளர்ந்துட்டோம். பாம்பேயில். அப்புறம் நான் அன்றைக்கி சொன்னேன், காயத்ரி ஜபம், சந்தியாவாதனம், பிராமணனாக பிறந்தா அது தமிழ் பிராமணனா எல்லாம் ஒன்று தான். பிராமணத்தை பார்த்தா பூனல் போட்டாதும் காயத்ரி ஜபம், சந்தியாவாதனம், சந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம இந்து தர்மத்தில் அதான் ஃபாலோ பண்ணுறோம், இந்துவில் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த காலத்துலேயும் ரிஷி, சப்த ரிஷி, மகாரிஷிலாம் சத்தியயுகத்தில் யஜ்யம் பண்ணுவான். அப்புறம் நிறைய அப்போ அந்த காலத்தில் நான் நிறைய பக்தியோட பயங்கர பக்தியாக தான தர்மம் பண்ணுறது, நல்லது பண்ணுறது, தர்மம் பண்ணுறது. நான் சொல்லுவேன், தர்மம் காக்கும் கடவுள், தர்மம் காப்பா, நம்ம தர்மத்தான் தர்மம் நம்ம காப்போம், தர்மம் ரட்சா சொல்லுவேன். அப்போது
இப்போ என்னன்னா ஏன் தெரியுமா, நேத்தி கூடமே நேத்திக்கு ஐட்டிங் நான் எங்கள் சச்சகத்தில் ஒரு மாமி வர வயசான மாமி, ரொம்ப நல்லவங்க அவங்க. இப்போ தான் அவங்கள பார்த்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்குது. அவங்க பேர் நான் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க ஐயங்கார். ஆனால் அவங்க தெலுங்கு, தமிழ் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அவங்க தெலுங்கு, ஆந்திரா. அப்போது ஆனால் அவங்க பையன் நாங்கள் பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டேன், பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், வேண்டாம். அதுக்காக தான். ஏன்னா யாரும் அன்னோன் பர்சன் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாத பற்றி நான் அவங்களுக்கு வேண்டாம். அதனால தான் பேர்லாம் சொல்ல, அவங்கள பற்றி மட்டும் சொல்கிறேன். அப்போ அவங்க ஐயங்கார் விஷ்ணு டிவோட்டிஸ்ட் ஆல்ரெடி. அப்போ அவங்க இஸ்கான்லேயும் வந்துருக்காங்க. டாகூர் சென்டரில் இஸ்கான் திறந்துருக்கேன், இஸ்கான் கார்கர் திறந்துருக்கேன். டோம்போலி கல்யாண் சென்டர், டோம்போலி சென்டர், இஸ்கான் சென்டர் திறந்துருக்கு. சத்சங்கம் நடக்கிற டெய்லி. இப்போ அவங்களும் அங்கே வராங்க. அவங்க பையன் ராவ். அவங்க அம்மாவோட அந்த ஐயங்கார் மாமி இருக்கால, அவங்க பையன் ராவ். அவள் ஹஸ்பண்ட் ராகவேந்திர பக்தி மந்திராலயம். அப்போது அந்த மாமி ஆக்சுவலி ஐயங்கார் அங்கே லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கும்பிடுவாங்க. ரொம்ப பக்தி. சத்சங்கத்துக்கு இஸ்கான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கிருஷ்ண பக்தி ரொம்ப பயங்கரம், ரொம்ப நல்ல பக்தி. அவள் முகத்துலேயே பார்த்தா ஒரு தேஜஸ் இருக்கும், அவ்வளோ பக்தி. நான் அந்த மாமியை போய் பார்த்தோன்னே எனக்கு தானாக உடம்புல பக்தி ஒரு ஆட்டோமேட்டிக்காக, உண்மையை சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல, உண்மையாகவே. இந்த மாமியை பார்த்தோன்னே எப்போவுமே, அந்த மாமியை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பக்தி. அவன் இஸ்கான்டில் விட்டு பரவாயில்ல, இல்லை அப்படின்னு தானே சைவ கவுண்டர் கும்பிட்டா பக்தியாக இருக்கும், அவன் பக்தி தானே, அவ்வளோதான். அவங்க நார்மல் திலக், மதுவாக்கார அந்த மாதிரி திலக் விடுவாங்க. ஆனால் மதுவாவும் யார், மதுவாச்சாரி யார், கிருஷ்ண பக்தி தான். உடுப்பி கிருஷ்ணன் எல்லாம் ஒன்று தான், பெருமாள் எல்லாம் கிருஷ்ணன் ஒன்று தான். ஆனால் வேறு மாதிரி திலக் விடுவா. கிருஷ்ணர் திலக் தான் விடுவா, விஷ்ணு திலக் மாதிரி தான் விடுவா. ஆனால் வேறு மாதிரி திலக் விடுவா. ஆனால் நல்ல பக்தியான அவங்க பையன் ராகவேந்தர் திலக், ராகவேந்தர் சுவாமி தெரியும். அப்போது அந்த மாமியை சொன்னால் அவங்க தென்கலை அவங்க அது. அப்போது அந்த மாமியோட அப்பா அங்கே திருப்பதியில் அங்கே கோயிலில் பெருமாள் கோயிலில் திருப்பதியில் அங்கே அர்ச்சகராக அந்த பூஜாரியாக இருந்திருக்கு, அர்ச்சகராக இருந்திருக்கு பெருமாள் கோயிலில் வெங்கடாச்சலபதி. ரொம்ப பக்தியாக இருந்தார். அவர் ரொம்ப பக்தி நிஜமாவே. நான் அவளை பார்த்தோன்னே ரொம்ப பக்தி. அவள்கிட்ட தான் இன்னும் பக்தினா என்ன, பக்தி பற்றி நாலேஜ், அந்த அறிவு, அந்த கியான், அந்த நாலேஜ், பக்தியோட நாலேஜ் இன்னொன்று கிடைக்கிது. அந்த மாமியை பார்த்து, இந்த புதுசாக அந்த மாமியை பார்த்தேன்னே ரொம்ப ரொம்ப நல்லா பக்தி அந்த மாமி. இப்போ 2-3 மாதம் தான் எனக்கு சென்டர் திறந்தது இல்லை, அப்போலேருந்தா இஸ்கான் சென்டர், அப்போலேருந்தா அந்த மாமி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்ல பக்தி அந்த மாமி. அப்புறம் மாமி ஸ்ரீரங்கம் இல்லை, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அது இல்லை, 1000 வருஷம் முன்னாடியே இல்லை, இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குது, ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் கோயில். அப்போ அந்த கோயிலில் குபேரர் ஸ்ரீனிவாச வெங்கடாச்சலபதி கல்யாணம், பத்மாவதி தாயார் கல்யாணம், ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் கல்யாணம், பாலாஜி கல்யாணம், பத்மாவதி தாயார் கல்யாணம் நடக்க முன்னாடி வெங்கடாச்சலபதி அவதாரம் பெருமாள் எடுத்தார் பகவான். தசாவதாரியம் இப்போ 24 அவதாரம் வெங்கடாச்சல அவதாரம் வருது. அப்போது பெருமாள் இந்த வெங்கடாச்சலபதி ரூபத்தில் வரும்போது அவர்கிட்ட கடன் இல்லை, காசு இல்லை. ஏன்னா வைகுண்டத்தில் லக்ஷ்மியே போயிட்டா. லக்ஷ்மி போயிட்டுனா இந்த பிரிகுமொழி கதை தெரியும். வைகுண்டம் லக்ஷ்மி போனதுக்கப்புறம் பெருமாள் தனியாக என்ன பண்ணுவார்,
அதனால் அவர் பூலோகத்தில் வெங்கடாச்சலபதி ரூபத்தில் பாலாஜி ரூபத்தில் வந்துட்டார். பாலாஜின்னு ஆஞ்சநேயர் சொல்லுவோம், ஹனுமானும் சொல்லுவோம் பாலாஜின்னு. ஆனால் பாலாஜின்னா பாலா குழந்தை, ஜீனா நம்ம மரியாதை ரெஸ்பெக்ட். மாதாஜி பிரபுஜி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எங்கள் சத்சங்கத்தில் அதே மாதிரி தான் போகிறோம். இஸ்கான் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரி போல் மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரி போல் பிரபுஜி. அதே மாதிரி பிரபுனா பகவான், பிரபுவே. ஜீனா மரியாதை, மாதாஜினா அம்மா, மாதா மாதா. இப்போது ஜீனா மரியாதை ரெஸ்பெக்ட், ஜி போட்டு பேசுவாங்க. அப்போது பிரேம்ஜி, சீதா, ராம்ஜி, பிரேம்ஜி எல்லாம் நிறையா ஜி எல்லாம் வருமே. அது மரியாதை, ஜீனா ரெஸ்பெக்ட் மரியாதை. நம்ம பெரியவங்களாம் நம்ம மரியாதையோடு கூப்பிடுறோம், ஆதர் நம்ம அவங்கள மரியாதையோடு கூப்பிடுறோம், மரியாதை சொல்லி. அது அதான் ஜீன்னு போடுவாங்க. அப்போ அந்த மாமி சொல்லியிருந்தேன், அந்த கோயிலில் நம்ம மனுஷங்களுக்கு அந்த குளிர் காலத்தில் அந்த பெருமாள் கோயிலில் ஏசின்னு இருக்கும் தெரியும். அந்த பெருமாள் கோயிலுக்கு அந்த பூஜை அந்த ஸ்தானத்தில் பூஜை இடத்துல பகவானுக்கு தெரியும் ஏசி போட்டு வச்சுருவாங்க. அதே மாதிரி அந்த கோயிலையும் நிறைய பேர் புது ஆளுகள் நீங்கள் வேற நினச்சல்னா நிறைய புது ஆளே கூட்டிடுவாங்க. இந்த பிரபு சொல்லியிருக்கேன், இஸ்கான் டாக்கூர்லி மகாராஷ்டிராவில் மும்பையில் டாக்கூர்லியில் ஒரு ஏரியா, கல்யாண் டோம்புள்ளி இஸ்கான் காரகர்னு ஒரு போர்டே போட்டிருக்கான், சென்டர் திறந்துருக்கா. இங்கே புது ஆளே கொண்டுருன்னா நிறைய சவுத் இண்டியன் மாமிகளும் வரா, நம்ம தமிழ்காரா பிராமணா மாமியே வரா. அங்கே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுறான். இங்கே பகவானும் சைத்தன்ய மகாபிரபுவும் இருக்கிறாங்க. அங்கே சென்டரில் சாக்ஷாத் பகவான் யார், பாலாஜியும் சைத்தன்ய மகாபிரபுவும். கிருஷ்ணர் யார், கௌரவத்தை. ராமர் எல்லாம் பகவான் தான், பெருமாள் தான், விஷ்ணு தான், கிருஷ்ணர் தான் எல்லாமே. இப்போ அங்கே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுறது, அங்கே பாடிருக்க ஒரு மாமி வந்து பாடினா அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் சொல்கிறது அதே ஒரு பெரிய விஷயம். எங்கே கிருஷ்ணர் கோயிலில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடுறது, அதே மாதிரி பெருமாள் கோயிலில் நமக்கு ஹரிநாம் சைத்தன்ய ஹரிநாம் கிருஷ்ண மந்திரம் ஹரே கிருஷ்ண மாகமம் ஜெயிச்சோன்னா அது இவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஹரிநாம் ஹரே கிருஷ்ண மந்திரம், அப்புறம் ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ பகவதி வாசுதேவாய, விஷ்ணு சஹஸ்ரநாமம், வெங்கடேஷ் சுப்ரபாத்தம், இதெல்லாம் என்னது இதில் என்ன எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் நாராயணியம், ராம விஷ்ணு ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமம் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ராமர் இல்லை, எல்லாமே கிருஷ்ணர் விஷ்ணுவோட மந்திரம், எல்லாம் பெருமாள் தானே. ஆனால் எது ஜெபிச்சானே, இப்போ ஹரே கிருஷ்ணா இஸ்கான் ஹரே கிருஷ்ண மந்திரம், இஸ்கான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிச்சானே, ஹரிநாம். அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து எங்கள் இஸ்கான் வந்து கௌடியா வைஷ்ணவம், எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாம் வைணவம் தான், எல்லாமே கிருஷ்ணர் விஷ்ணு தான். வைணவனாலே கிருஷ்ணர் விஷ்ணு தான் கும்பிட்றோம் தெரியும் நமக்கு. அதனால் நம்ம இன்னும் பண்ண வேண்டாம், கோலோகதான் வைகுண்டம் பிரேம்பா வாத்சவம் மாதுர்வம் எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த மாமி சொல்லியிருந்தா அந்த கோயிலில் மட்டும் அந்த பனி காலத்தில் அந்த வின்டர் சீசனில் தெரியல அவங்களுக்கு. வின்டர் சீசன் குளிர், ஸ்வெட்டர்லாம் போடுவார், எப்போ அவ்வளோ குளிரும் வின்டர் சீசனில். அதனால் காலை ஒரு 3 மணிக்கு அவ்வளோ எழுந்துட்டோம் கோயில் அர்ச்சாகரலாம் பூஜாரிலாம் பெருமாள் கோயிலாம். ஏன்னா பக்தி பண்ணாலே அந்த யார் இருந்தாலும் சரி அந்த முகத்தில் தேஜஸ் வந்துடும், யார் இருந்தாலும் சரி தேஜஸ் வந்துடும். பக்தி பண்ணாலே முகத்தில் தேஜஸ் வந்துடும். அப்புறம் கோயிலில் அவளை 3 மணிக்கு எழுந்திருந்தவரை அர்ச்சாகரலாம் பூஜைக்காக பெருமாள் கோயில். அவ்வளோ சுத்தம் மடிவாப்பா, சுத்தமாக இருப்பா, பியூர் தேர். அப்போ எதுக்கப்புறம் நகையெல்லாம் இருக்குல்ல, அவ்வளோ நகை. அப்போது கடனுக்காக அந்த பாலாஜி பத்மாவதி கல்யாணம் பண்ண, திருப்பதி பாலாஜி பெருமாள் கல்யாணம் பண்ண வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வர அவதாரத்தில் பெருமாள் வந்து என்ன பண்ணுவார்னா குபேரர்கிட்ட கல்யாணுக்காக கடன் வாங்குவார். அவருக்கு என்ன அவசியம், கடன் வாங்குவார் குபேரர்கிட்ட கலியுகத்தில். அதனால கலியுகத்தில் 4 தாம் இருக்கு, திருப்பதி, பத்ரிநாத், அப்புறம் நிறைய தாம், ஜெகநாத் பூரி. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், ஜெகநாத் பூரியில் 12 வருஷத்தில் ஒரு தடவை
கிருஷ்ணர் இறந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண அவதாரத்தில் இறந்ததுக்கு அப்புறம் பகவான் அவர் லீலையில் அவதாரம் லோகத்துக்கு போயிட்டாரு, கோலோக வைகுண்டம் போயிட்டாரு. அப்போ அந்த அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவானோட ஹிருதயர்களே ஹிருதயம் நெஞ்சு ஹார்ட்டு, அவருக்கும் ஹார்ட் இருக்குமே. பகவான் நம்ம மாதிரி பகவான் எப்படி படிச்சுக்கோ அவரை மாதிரி நம்ம மாதிரி படிச்சுக்கோ. பகவான் ஹார்ட் இருக்காது, ஹிருதயம் நெஞ்சு. அப்போ அவர் ஹார்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவர் உடம்பு அவர் உடல் அவர் சடலாம் எரிஞ்சுட்டே வர. ஆனால் பகவான் எரிஞ்சதுக்கப்புறம் அவர் உடம்புலேருந்து வாசனையாக வந்தது, அந்த சுகந்தம் வாசனை. நம்மளாம் செத்து போனதுக்கப்புறம் நம்ம உடம்பு எரிஞ்சு நம்ம சாம்பல் ஆனோம்னா நம்ம உடம்பு ஒரு இதில் ஒரு ஸ்மெல் வரும், பேடு ஸ்மெல், ஒரு கெட்ட வாடை அடிக்கும். ஆனால் அவர் பகவான் அவர் செத்ததுக்கப்புறம் பகவான் உடம்புல ஒரு உடல் எரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இந்த உடம்பு நம்ம மனுஷ உடம்புலாம் மண்ணால் தான் வந்துடுது இந்த உடம்பு. ஆனால் இந்த உடம்பு மண்ணோட தான் போவோம், சாம்பால் தான் போடுது. इतने चलो मिट्टी से शरीर मनुष्य शरीर बना है तो मिट्टी में एक दिन मिल जाए. அப்போ பகவான் இறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பரமாத்மா அவர் இறக்கல, அது பகவான்கள இறப்பு கிடையாது. அவர் தானாவே அவர் அவதாரம் முடிஞ்சு அவர் விருப்பத்தில் அவர் லோகத்துக்கு போயிட்டார். அதாவது ராம அவதாரத்துலேயும் ராமர் சமாதி எடுத்துட்டார், உயிர் வீட்டில் சமாதி எடுத்துட்டார். அவர் நதியில் போயிட்டு அவர் உடம்ப அப்படியே ராமாவதத்தில் அவர் ராமர் இருந்தார்ல, கோலோகத்தில் வைகுண்டத்தில் போயிட்டு ராமர் அப்படியே விஷ்ணு பகவான் உடம்புல அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார். ராமர் விஷ்ணு கிருஷ்ணர்லாம் யார் எல்லாம் ஒன்று தான், அவதாரங்களும் ஒன்று தான். ஸோ இப்போ இல்லாமல் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. அப்புறம் வைணவம் இஸ்கான் கௌடியா வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ தென்கலை வடகலை இதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகக்கூடாது. எல்லாமே பெருமாள் தான், எல்லாமே வைணவம் தான். ஐயங்கார் பிராமணம் ஐயர் பிராமணம் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாமே இஸ்கான்லேயும் பிராமன் தீட்சா வாங்குகிறோம், பிராமன் தீட்சா. அதுலேயும் காயத்ரி ஜபம் பண்ணுறோம், தீட்சா எடுத்துக்கிறோம். ரொம்ப மெயின் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இஸ்கான் எல்லாருக்கும் தெரியும். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் கௌடியா வைஷ்ணவனு தெரியும். கௌடியா வைஷ்ணவன் அவ்வளோதான் எல்லாம் தெரியாது. இஸ்கான் நார்மலாக இஸ்கான்னாலே பிரபுபாதா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் சைத்தன்யமாவும் ராதாகிருஷ்ணா தெரியும். வைஷ்ணவெலாம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு. கௌடியா வைஷ்ணவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும், வேணாம் அவ்வளோலாம் தீபாலாம் யாரும் தெரியாது. இஸ்கான்னு சொன்னாலே தெரியும் நம்ம கண்ட்ரியில், மும்பையில், இந்தியாவில். ஏன்னா இஸ்கான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் சொன்னேன் 108 திவ்ய தேவசம் எவ்வளோ இருக்கும் பெருமாள் கோயில். அதே மாதிரி கிருஷ்ணர் கோயில். கிருஷ்ணர் யார்? சாட்சாத் பகவானோட ரூபம் தானே அவர், சாட்சாத் கிருஷ்ணா பெருமாள் தானே. கிருஷ்ணர் யார்? பெருமாள் தான், விஷ்ணு தான். அப்போது கிருஷ்ணரோட இஸ்கான் கோயிலும் 600+, 600+, 800 கோயில், அவ்வளோ கோயில் இருக்கு இஸ்கானோட. மொத்த கண்ட்ரியிலும் மொத்த இந்தியாவிலுமே, அப்புறம் அவுட் ஆஃப் இந்தியாவுமே, நேபாள் எல்லா கண்ட்ரியிலுமே இருக்கு. இந்தியா பட் வெறும் இந்தியா மட்டும் இல்லை, வெறும் நம்ம இந்தியா பாம்பே மும்பை மட்டும் இல்லை, இந்தியா அவுட் ஆஃப் இந்தியா நேபாள் நிறைய கண்ட்ரி. அப்புறம் ஈரோடு தமிழ்நாட்டிலையும் இருக்கு, வண்ணாரப்பேட்டை இஸ்கான் ஈரோடு, இஸ்கான் திருப்பதி, இஸ்கான் பெங்களூர், நிறைய இடம் அப்படி இருக்கு. இஸ்கான் ஸ்ரீரங்கத்துலையும் இஸ்கான் இருக்கு, நான் எங்கேயோ பார்த்தேன். இஸ்கான் கேரளா திருவேண்டரம் திருப்ளிகேன், அங்கே தான் ரங்கநாத சுவாமியும் இருக்கார். அப்புறம் இவர் குருவாயூரப்பனும் இருக்கார். அப்புறம் ஐயப்பன் முருகன், அப்புறம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர், எல்லாமே பகவான் தான், எல்லாமே ஒன்று தான். பாக்கி தேவதேவர் எல்லாமே பகவான் தான் வந்தது. அப்போது கடன் வாங்குற அதை திருப்பி கொடுக்கறது தான் வெங்கடேஸ்வர அவதாரம். என்ன கலியுகத்தில் பக்தர்கள் வந்து அந்த டொனேஷன் தான் பெட்டி டொனேஷன் கொடுப்பாலே, பகவானுக்கு தானம் பண்ணுவாள். பகவான் இல்லை எல்லாமே பகவானோட தான் கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு இதுக்காக பக்தி பாவல நம்ம பகவான்கெல்லாம் இது பண்ணுறோம். பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்கார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். எனக்கு மனசார யாரா
இது பண்ணுறான்னா, எதா ஆஃபர் பண்ணுறான், எதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுறான்னா அதை நான் மனசார அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன், அதை நான் ஏற்றுருவேன். அப்படி கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்கிறார். நமக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். ராமாயணம் வந்து வால்மீகி எழுதியிருக்கார். மகாபாரதம் வந்து மகாபாரதம் வந்து வியாசர் எழுதியிருக்கார். வியாசர் யாரு? அவரும் விஷ்ணு தான். அவரும் பெருமாளோட அவதாரம் கிருஷ்ணர் தான் வரும். அப்போ விஷ்ணு கிருஷ்ணர் பாடி கலர் வந்து எப்படி? டார்க் அண்ட் ப்ளூ ஸ்கின், டார்க் அண்ட் ப்ளூ. உடம்பு அப்படி தான், சேம் பாடி கலர் தான். தத்துவம் தனி. 4 கை, சதுர்புஜம், 4 கை. கிருஷ்ணருக்கு 2 கை, 2 பேரும் ஒன்று தான். கிருஷ்ணருக்கு 16 கலை, 16 குவாலிட்டிஸ் இருக்கு, பவர் நிறைய இருக்கு. விஷ்ணுட்டும் அதே மாதிரி தான், 2 பேரும் ஒன்று தான். 2 பேருமே நம்ம என்னென்னா கும்பல், 2 பேருமே ஒரே பேர் தான். கிருஷ்ணருக்கு வந்து ஒரிஜினல் பேர் கிருஷ்ணர், ஒரிஜினல் பேர். விஷ்ணுக்கு என்ன எல்லா பேரும் இருக்குது. விஷ்ணு இருக்குது, பரந்தாமா இருக்குது, கோவிந்தா இருக்குது, நாராயணர் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்குது. 2 பேரும் ஒன்று தானே. ஒரு யாரை கூப்பிட்டா என்ன? லக்ஷ்மி நரசிம்மர், அகோவிலம் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர், அந்த மாமியோட அதுவும் தென்கலை விடு. அப்புறம் ஆண்டவன், வேதாந்தேசிகா, ராமானுஜாச்சாரியர், 12 ஆழ்வார்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ பயபக்தி